அந்த சுபாஷினியை வந்து கட்டி கொடுக்கணுமா கட்டி கொடுக்க கூடாதாங்கிறத அவங்களுக்கு தாய் தாப்பா இருக்காங்க, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. காவல் நிலையத்துல பல முடிவுகள் வருது, நீதிமன்றம் வரைக்கும் போகுது. 18 வயதை கடந்துட்டா, அந்த திருமண வயதை கடந்துகிட்டா அவங்க இருவருக்கும் முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. வாஸ்தவம் தான் மேடம், வாஸ்தவம் தான். அதாவது என்னதான் வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பார்வைக்கு அந்த காதல் ஒரு புனிதமா தெரியலாம். அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ குடும்பத்தினரோட பார்வைக்கு அவங்க விசாரிக்கும் பட்சத்துல அந்த பையனோட குடும்பம் சம்பந்தமாவோ அல்லது அந்த பையன் சம்பந்தமாவோ அந்த பையன் ஃபியூச்சர்ல வரைக்கும் நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்திரமா பாத்துக்கிடுவாப்பிலையா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் பெற்ற தாய் தகப்பனுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒரே சமம் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே, ஏன் நமக்குள்ள பாகுபாடு? நீங்க சில பேட்டிகள்ல இது காதல் படுகொலைன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம்னே எல்லாருக்கும் புரியல. இது சாதி ஆணவ படுகொலைன்னு தான் தமிழகமே புரிஞ்சுக்குது, நீங்க காதல் படுகொலைன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப கவின் சார்ந்த அந்த தலித் சமுதாய இளைஞன் ஒரு மாற்று சமுதாய இளைஞரால வெட்டி படுகொலை பண்றாரு, நடக்கப்பட்டிருக்கு. அதே தலித் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அதே பட்டியல் பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.